Hi guys, welcome to Mupore Training Academy. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான இரண்டாவது டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் இலவச மாதிரி தேர்வு தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இதில் 40 கேள்விகள் இருக்கு பொது அறிவு பகுதியிலிருந்து, அதாவது ஜென்ரல் நாலேஜ் பார்ட்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. இதற்கான ஆன்சருக்கு இன்று இரவு 8 மணிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து முதல்ல நீங்க எங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல போய் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராமுக்கு கொஸ்டின் பேப்பர் போயிடும். ஸோ டெலிகிராம்ல போயிட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடியோவே ஃபுல்லா பாக்குறதுல எடுத்த உடனே என்ன பண்றது, ஒரு 2 நிமிஷம் வீடியோ கூட கேட்கறதுக்கு பய பிள்ளைங்களுக்கு வந்து பொறுமை கிடையாது. எப்பவுமே எல்லாத்துலயுமே அவசரம் தான், எல்லா விஷயத்துலயுமே அவசரமா தான் இருப்பீங்க போல. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வேணும், எல்லாரும் உடனே லிங்க் ஓப்பன் ஆகல சார், லிங்க் ஓப்பன் ஆகல, எங்களுக்கு லிங்க் கொடுங்க தான் நிறைய பேர் கேட்குறீங்க. டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணிட்டு லிங்க் டெலிகிராமை போய் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டெலிகிராமில் போய் முப்படை ட்ரைனிங் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய சேனல் வரும். ஸோ அதுல நீங்க போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு இதுக்கு முன்னாடி பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், அவைலபிளா இருக்கும். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு நல்லபடியா எழுதுங்க உங்களுடைய இரண்டாவது டெஸ்ட். அடுத்த வாரத்துக்கான ஷெடியூல ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு அதனால ஸோ இன்னைக்கு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இதற்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி அதையும் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 40 கேள்விக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத நைட்டு செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.